நீர் என்னுடையவர், மாறாத வார்த்தைக்குரியவர். தேவன் நீர் போது அப்படி 1,20,000 பேருக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதுல்ல. 1,20,000 பேருக்கு என்ன ஆண்டவரேன்னு கேட்டேன். அவனுக்கு திசையே தெரியாதுங்க. வலது கைன்னா தீர்க்க ஆயுசு, இடது கைன்னா செல்வம். நீங்க தீர்க்க ஆயுசோட இருக்கணும், உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இது தெரிய மாட்டேங்குது என் ஜனங்களுக்கு. வலது கைன்னா தீர்க்க ஆயுசு. தீர்க்க ஆயுசுன்னா எவ்வளவு தெரியுமா? 80 வருஷம். இடது கை என்ன தெரியுமா? செல்வம். உங்க பிள்ளைங்க தான் பெரிய செல்வம். எங்க சர்ச்சை வாசல்ல ஒருத்த 5 பையனோட நிக்கிறான். ஒரு பையனை கொடுத்துருன்னு கேட்டா அந்த அம்மா ஒத்துக்கலீங்க. அம்மா 1 கோடியா இருங்க, 1 கோடி தானான்னு. என்ன 2 கோடி ஆன, 2 கோடி தானான்னு. அப்புறம் 3 கோடி சொல்றதுக்குள்ள புள்ளி தூக்கிட்டு 4 புள்ளி கொடுத்து போகுது. புள்ள குடிக்கிற வந்துட்டாங்க பிள்ளைங்க. அப்ப எதுக்கு நமக்கு ஆலயம்னா, வலது கையில எனக்கு தீர்க்க ஆயுசு, இடது கையில செல்வம், 2த்தையும் நான் காப்பாற்ற. இது தேவன் உலாவுற இடம். அப்ப நீங்க ஆண்டவருக்கு சொந்தமா இல்லையா அப்படின்றத கன்ஃபர்ஸ் பண்றோம். தேவன் நீர் என்னுடையவர், மாறாத வார்த்தைக்குரியவர், வானம் பூமி எங்கும் இருந்தவர், எந்தவர் எல்லாம் கவனிக்கணும். தவிர்க்க முடியாத காரணம் என்றால் கர்த்தருடைய நாளை தவற விட்டுறக்கூடாது. ஆண்டவர் உலாவ ஆரம்பிக்கும் போது வலது கையில தீர்க்காயுசு, இடது கையில செல்வத்தை உடையவராதான் உலாவுறாங்க. அப்ப நீங்க அந்த நாளை தவற விட்டுட்டா சொல்லுங்க எப்படி? அதனால கூடுமான வரை கொஞ்சம் தூரத்திலிருந்து வந்தவங்கள விட்டுருங்க, இன்னொரு சபையில வந்து விட்டுருங்க. அந்த 6 நாளும் நீங்க ஆயத்தப்படணும். இந்த ஒரு நாளுக்கு திசை என்ன தெரியுமா? திசை என்ன தெரியுமா? வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இது எங்களுக்கு தெரியுமேன்றீங்க. கிழக்குன்னா உதயம், மேற்குன்னா அஸ்தமன். கிழக்குன்னா உதயம், மேற்குன்னா அஸ்தமன். தெற்குன்னா எங்கேயாவது பழைக்கலாம், எங்க இருந்தாலும் வடக்கு வந்துடணும். வடக்குலதான் மகாராஜா. தெரியாம நீங்களுமா? கிழக்குன்னா நீங்க பிறந்துட்டீங்க, கட்டாயம் சாதனா. தெற்குனா என்ன? இந்த ஊருன்னா கல்கத்தாவில கூட போய் பொழைச்சு சொல்லுங்க, எந்த ஊரானா பொழைச்சுதானே ஆகுனா. ஆனா வடக்கு இது மகாராஜாவின் நகரம். அதனாலதான் நான் என்னுடையவர்னு இந்த பாட்டை நான் ரொம்ப சந்தோஷமா பாடுவேன். தேவன் நீர் என்னுடையவர், மாறாத இன்னும் கொஞ்சம் பேர் பாடல. பாடுகிறவர்கள் முன்னால, வாத்திய கருவிகள் பின்னால, அங்கே தேவனுடைய நடைகளை கண்டார். அப்ப நீங்க பாட ஆரம்பிச்ச உடனே அவர் நடப்பாரு.
இப்போ எங்க டேவிட் இன்னைக்கு காலை மாலை ஆராதனை முடிஞ்ச உடனே எப்படி இருக்காரு தெரியுமா? சொல்லுங்களேன். என்ன தூக்கி சாப்பிடுற மாதிரி ஆயிட்டாரு. சொல்லுங்களேன். ஆமா, அவரை தெம்பா நடக்கிறாரு. சொல்லுங்க. அப்புறம் அவரு என்ன பார்த்து ஐயா நல்லா தூங்குறீங்களான்னு கேட்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, அங்க வாழைப்பழம் இருந்தது. உனக்கு ஒரு பழம் வச்சிருக்கேன் சாப்பிடுன்னா முன்னாடியே வந்து 2 எடுத்து சாப்பிட்டேன். என் பழத்தை சாப்பிட்டு தான் அப்படி பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க பாடினத நீங்க பாடினாதான் ஆண்டவர் உலாவிற்கு தெரியும். வாத்திய கருவின்னா நம்ம ஆராதனைக்கு உதவும். அல்லேலூயா. நாங்கெல்லாம் சும்மா அப்படி உங்களை உற்சாகப்படுத்தி பாட ஆரம்பிச்சீங்கன்னா சொல்லுங்க, சஞ்சலம் தவிப்போம், ஓட ஆரம்பிச்சு புரிஞ்ச மாதிரி. தேவன் நீ இங்க பாடுற மாதிரி வீட்டுல போய் பாடுங்க. 6 நாள் நான் உங்க வீட்டுல தங்கணும். நீங்க ஒரு நாள் என் வீட்டுல வந்து கொண்டுணும். இத நான் திருப்பி திருப்பி சொல்றேன். உங்களை தேவனோட ஒப்புரவாக்குற வேலையில தான் உங்க பாஸ்டர் இருக்கிற. ஜனங்களை தேவனோட ஒப்புரவாக்கு. கர்த்தர் மோசையை நம்பினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இங்கேயும் இந்த மோசையை நம்புறேன். அல்லேலூயா. எங்க ஊர்ல 40 பாஸ்டர்ஸ் இருக்கிறோம். சொல்லுங்க, இப்படி எல்லாம் பண்டிகை நடக்கிறது இல்லை. சர்ச் ஆனிவர்சரி நடக்கிறது இல்லை. சொல்லுங்க, நான் நடத்திக்கிட்டு இருந்தேன். ஆமா, அது மாதிரி மீட்டிங் நடத்தினா கடங்காரதான் ஆயிடுவோம் பாருங்க. ஒருத்தம் கூட மீட்டிங் நடத்தணும். நான் பண்டிகை நடத்துற பிற்பாடு ஜனங்க வந்தாங்களோ இல்லையோ, கர்த்தர் வந்தார். நான் கர்த்தர் முன்னால சொல்றேன். கிரவுண்ட் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு என் முகத்தை துப்புறம். ஏன்னா எப்படிதான் அவங்க சண்டை போட முடியுமா? என்ன எல்லாரும் மரியாதையா பாக்குறாங்க. யாரு மேல துப்பு பார்த்தேன்னு சொல்லுங்க. அவன் பண்றான். அவன் என்ன ஒரு அப்படின்னு பழைய புல்லட் ஒண்ணு வச்சிருந்தேன். அதை சர்வீஸ் பண்ண ஒரு இடத்துக்கு கொடுத்தா மெக்கானிக் ஐயா ஒரு பாடுங்க, ஒரு பாட்டு பாடுங்க. நான் பாடிட்டு இருந்தா எதிர் வீட்டுக்கார சண்டைக்கு வந்துட்டான். யோ, என்னங்க கச்சேரியா பண்றேன்? யாரு என்ன எனக்கு தெரியாது இல்ல. யோ, என்ன கச்சேரியா பண்றீங்க அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? நான் யாருன்னு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்ல முடியுமா? ஒரு பெரிய ஆஸ்பத்திரி, மியாட் ஆஸ்பத்திரி சென்னையில, என் நண்பர் ஹார்ட்ல ஒரு சின்ன பிளாக் இருக்கு, நான் அட்மிட் ஆயிருக்கிறேன். மனசு கேட்கல. நேரா மியாட் ஆஸ்பத்திரி போனா என்ன கேட்ல விடலீங்க. நான் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி கசங்கி இருந்தது. ஜோல்னா பைய அவன் உள்ள விடல. ஏன்னா காருல போறவங்க தான் போறாங்க. உடனே நான் என்ன பண்ண தெரியுமா? யூ நோ மை நேம் இஸ் வெஸ்லி. I am the founder of Kantapuram Satham Ministries. What do you think about me? What man? This and that in English பேசுறவங்க போங்க சார். ரொம்ப பெரிய அவருக்கு பதில் வரல. அங்க போனா லயனல் என்ற ஐயா, 80 வயசு ஐயா, ஐயா 3 நாள்ல 2 லட்சம் ரூபாய் காலி ஆயிடுச்சியா. என்கிட்ட இருந்த பணம் எல்லாம் இந்த ஆட்ல அந்த பீட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு 2 லட்சம் ரூபாய் ஆகி போச்சுன்னு போல அந்த நட்சமா ஒண்ணு வருது. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் லயனல், யுவர் டுடேஸ் பில் இஸ் 90,000. கெட் த மணி ரெடி பை டுமாரோ மார்னிங். நான் ஏன் இங்கிலீஷ் பேசுறேன் தெரியுமா? நல்லா பேசி பழகணும். அதுதான் சொல்லணும். சும்மா படிச்சா போதுமா? கெட் த மணி ரெடி பை டுமாரோ 7 o'clock. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கு 7 மணிக்குள்ள 90,000 ரூபாய் ரெடி பண்ணுமா? இப்ப உண்மையாவே ஐயா, ஏற்கனவே இருந்த 2 லட்சம் ரூபாய் போயிடுச்சு. இன்னும் 90 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுவேன் பாருங்க. உடனே ஆஸ்பத்திரியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி
2 பேரும் கையை ஊற்றி ஒரு பாட்டு படிச்சோம். அவ்வளவுதான். நான் கேட்டை தாண்டி போய் பஸ் ஏறுறேன், எனக்கு போன் வருது, ஐயா அற்புதம் இன்னைக்கே நடந்துச்சு. நான் பஸ் ஏறதுக்குள்ள என்ன ஆச்சுன்னா, என் மருமக என்ன பார்க்க வந்தா கரெக்டா 90 ரூபாய் 90,000 ரூபாய் என் கையில கொடுத்தாங்க. எப்படி நடக்கிறது? கரெக்டா என்கிட்ட 90,000 ரூபாய் கொடுக்குற, அப்படிதான் எப்படி இருக்கும் சொல்லுங்க? நீங்க ஆண்டவரோட பேசுற ஆளு, நீங்க சாதாரண ஆளு கிடையாது. யாரு உங்களை கிண்டல் பண்ணாலும் சரி, கேலி பண்ணாலும் சரி, ஆண்டோடைய பிள்ளைகளை அற்பமா அவங்கள நினைச்சிட்டு போட்டு நீ தீங்கை காண மாட்டாங்க. தீங்கு உனக்கு வராது. அப்படிதானே படிக்கிறோம். 14ஆம் வசனம், செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சீயோன் குமாரத்தி எங்கிருந்து பாடு, இஸ்ரவேலரே எருசலேம் குமாரத்தியே முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களை கூறு. இந்த வசனத்துக்கும் உங்க சபைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குமே, பாத்தீங்களா? ஒண்ணு சில குமார்த்திக்கு அங்க பாக்குறாங்க, அதே நம்ம 1ஆம் தேதி படிச்சது சார். சொல்லுங்க. அப்போ கர்த்தர் உன் திணைகளை அகற்றினார், கர்த்தர் உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். எங்கள் காலத்திருப்பார், எங்கள் காலத்திருப்பார், எங்கள் காலத்திருப்பார். ஆண்டவர் சொன்னதுதான், சொன்னது மட்டும் இல்ல, எழுதி வேற கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். நான் எழுதி கொடுத்த காரியத்தை நீ அந்நிய காரியமா நினைக்கிறல்ல? சொல்லுங்க. சீயோன் குமாரத்தியே, அப்படின்னா என்ன? நமக்கு 4 பேர் இருக்கு பிரியமானவர்களே. 1 யூதா, 2 இஸ்ரவேல், 3 எருசலேம் குமாரத்தி, 4 சீயோன் குமாரத்தி. யூதா அப்படின்னா பாடுறவன், இஸ்ரவேல்னா ஜெபிக்கிறவன், எருசலேம்னா ஆராதிக்கிறவன், சீயோன்னா பரலோகத்துக்கு போறவன். புரிஞ்ச மாதிரி முகத்தை காட்டாதுன்னு நான் சொல்ல முடியும். சொல்லுங்களேன், உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தெரியுதான்னு தெரியல. யூதா அண்ணா துதிக்கிறவன், இஸ்ரவேல்னா ஜெபிக்கிறவன், எருசலேம் அண்ணா தேவனுடைய வீடு, சீயோன் பரலோகத்துல இருக்குது. நம்ம எல்லாம் ஒரு நாள் இந்த ஊரை விட்டு 2 நெடுக்கு, 4 குறுக்கு, 1 தமுக்கு கொண்டு போய் அமுக்கு. யாரா தடுக்க முடியுமா? 2 நெடுக்கு, 4 குறுக்கு, 1 தமுக்கு கொண்டு போய் அமுக்கு. நான் போன வருஷம் சொன்னேன், 10 வயசுல துடுக்கு, 20 வயசுல மிடுக்கு, 30 வயசுல மொறப்பு, 40 வயசுல நரப்பு, 50 வயசுல ஆட்டம், 60 வயசுல மாற்றம். ஆனா நீங்க மட்டும், நம்ம மட்டும் ஆயுச பத்தி பேசுறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், தீங்கை காணாதிருப்பார். அல்லேலூயா. எல்லாம் பாடலாமா? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் சீயோன் குமார்த்தியே, எருசலேம் குமார்த்தியே, நடுவில் இஸ்ரவேலர் இருக்கா பாருங்க. சீயோன் குமார்த்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமார்த்தியே. அப்ப ஒவ்வொருத்தரும் எருசலேம் குமார்த்தியான ஒண்ணு, இஸ்ரவேலர் என்ற பேர் வாங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்ப யாக்கோபு தங்குனானே, தூங்குனானே, அந்த இடத்துக்கு பேர் லூசு. யாக்கோபு பிரயாணமா போகும்போது ஒரு இடத்துல தங்கினா இல்ல, அந்த ஊருக்கு லூசுன்னு பேர் இருந்தது. அதுக்கு முன்னால படிக்க. அப்போ தங்குற தூங்குற இடத்துக்கு என்ன பேரு?
லூசு. அத கொஞ்சம் சத்தமா சொல்றாங்க பாத்தீங்களா இந்த அம்மா. அப்ப தங்குற இடத்துக்கு தூங்குற இடத்துக்கு என்ன பேரு? லூசு. ஆனா அதடா நம்ம இங்க வந்து தங்கி இருக்கிறோம், பேரை மாத்தணும்னு ஜெபம் பண்றாரு பாருங்க. ஜெபம் பண்ண பேரு அந்த இடத்துக்கு பேரு பெத்தேல். இப்ப நீங்க எல்லாம் இப்ப முடிஞ்ச உடனே உங்க வீட்டுக்கு தானே போக போறீங்க. அந்த இடத்துக்கு என்ன பேரு? லூசு. நீங்க ஜெபம் பண்றதுனாலதான் அந்த இடத்துக்கு பேரு பெத்தேல். இங்க வர்ற உலகத்தை படிச்ச ஆண்டவர் உங்க வீட்டுக்கும் வர்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். நான் வரும்போது டேம்பர்ல விட்டு வந்துட்டேங்க. அந்த தம்பியை கூப்பிட்டு போய் டேம்பர் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் தனியா போறானு, இருட்டா வர்றதுக்குமே பயப்படுவான்னு பார்த்தேன். சொல்லுங்க, நான் உண்மையிலேயே பயந்தேன். ஏன்னா ரூம் கூட லைட் எல்லாம் வச்சுட்டேன், படிக்கட்டுல லைட் இல்லை, நானே கொஞ்சம் தடுமாறி தான் வர்றேன். இவன் அனுப்பும்போது அந்த ஒரு சின்ன பையன் பயந்துருவான்னு பார்த்தா அவன் என்னை விட தைரியமா நடந்து வரான். இது எப்படின்னு புரியல. ஜெபிக்கும் போது பாக்குறாங்க, இந்த வயசுலயே உலகத்தை படிச்ச ஒரு கண்டுபிடிச்சாங்க. சொல்லுங்களேன், இன்னும் நம்ம மூதாதையர்கள் இன்னும் எவ்வளவு பேர் தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, நம்ம அவரை கண்டுபிடிச்சாங்க. அதனால நீ தங்குற இடத்த பேரை முதல்ல மாத்தணும். என்ன இடத்து? அந்த இடத்துக்கு பேரு என்ன பேரு? ஒருத்தன் மிருதங்க கத்துக்க ஆசைப்பட்டானா, பக்கத்து தெருவுலயே மிருதங்க சக்கரவர்த்தி இருந்தானா, நான் போய் மிருதங்க கத்துக்கிட்டுமான்னு கேட்டானா. எவ்வளவு ஃபீஸ்ன்னு கேட்டாரா அவங்க அப்பா. ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய், 6 மாசம் படிக்கணும், 6000 ரூபாய் கட்டணும்னா தான் பையன். அவங்க அப்பா சொன்னாரா, டோன்ட் வேஸ்ட் மை டைம், டோன்ட் வேஸ்ட் மை மணி. அவன் சொன்னானா, டோன்ட் ஜட்ஜ் a book by its topic. நான் புத்தகத்தை டைட்டில பார்த்து தீர்ப்பு சொல்லாதீங்க, என்ன 6 மாசம் படிக்க வைங்க. போய் 6 மாசம் படிச்சுட்டு மிருந்தம் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு தங்குறதும் திங்குறதும் தங்குறதும் அடிச்சுட்டு எப்படி இருக்கும் அவங்க அப்பாவுக்கு? அடா அடா அடா, என் பிள்ளை 6 மாசம் மிருதம் படிச்சுட்டு தங்குறதும் திங்குறதும் பாடுவே. ஒரு நாள் உங்களுக்கு அடிச்சுட்டு இருந்தா கோவம் வராதா? ஏண்டா 6000 ரூபாய் பீஸ கட்டிட்டு தங்குறதும் திங்குறதும் என்னடா இருக்கு? போய் வாத்தியாரை கேளுங்கப்பா. வாத்தியார் கிட்ட போய் கேட்டான். அவன் 6 மாசம் என்ன படிச்சானோ அதை தாங்க வாசிக்கிறான். தங்குறதும் திங்குறதும் தூங்குறதும். நியாயமா இது? அதுக்கு நாங்க ஆசீர்வதிக்கிறதுக்கு காத்திருக்கோம். இங்க இருந்து போன உடனே இங்க உங்களோட ஆண்டவர் பேசினா, அங்க உன் நடுவுல கர்த்தர் இருக்கும். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். ஆமென். நேத்து நான் வாசல்ல கையை ஊத்தி நின்று இருந்தேன். ஒரு தேவதூதன் வருவான்னு பார்த்தேன். திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்தாங்க, பயந்துட்டேன். ஐயோ, நேத்தே ரொம்ப வெட்கப்பட்டேன், இன்னைக்கும் வெட்கப்பட்டேன். உங்க வீட்டு கர்த்தர் வருவாரு, அந்த இடத்துக்கு நீங்க பெத்தேல்னு பேர் வைக்கணும். ஜெபிக்கிற ஒருத்தர் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க, ஜெபிக்கிற ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னு பேர் வாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அல்லேலூயா. நான் எங்க தெருவில் அந்த பேரை வாங்கினேன். ஒரு ஆள் வந்து நிக்கிறான் ராத்திரி 9:30 மணிக்கு. ஐயா, இந்த ஸ்கார்பியோ ஒருத்தன் என் கடனுக்கு புடிங்கிட்டு போற வந்திருக்கிறான், எப்படி நான் கொடுத்துட்டுமா? சும்மா கொஞ்ச நேரம் கையை வச்சு என் கூட ஜெபம் பண்ணு அப்படின்னு. அவ்வளவுதான். அடுத்த நாள் ஸ்கார்பியோல வராரு, 5 நாள்ல ஸ்கார்பியோல வராரு. என்ன ஆச்சுன்னா கடன் அவன் கொடுத்தவன் காணாம போயிட்டாங்க. நான் உண்மையை சொல்றேன். அப்புறம் அந்த ஸ்கார்பியோ போறாரு அவரு. அப்புறம் என்ன, இன்னும் ஒரு மாசம் பார்த்து பார்த்தேன், இன்னொரு வீட்டை அட்வான்ஸ், பெரிய அட்வான்ஸ் கொடுத்து நல்ல வீட்டுல குடியிருக்காரு. சொல்லுங்க, நீங்க என்ன சாதாரணமான ஆளா இருக்கிறதுக்கா இங்க வந்தீங்க? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் இருக்கிறார். பெத்தேல்னு பேர் வாங்கணுமா?
ஒரு நாள் மனைவி மக்களை கூட்டிட்டு வர்றான். இந்த இடத்துலதான் கர்த்தர் என்கிட்ட பேசினாருன்னு சொல்றேன். அப்போ கர்த்தர் எங்க உங்களுக்கு தரிசனமானாரோ அந்த இடத்துக்கு முழு குடும்பத்தை கூட்டிட்டு வரணும். சொல்லுங்க, ஒரு ஆளு சண்டே சர்வீஸுக்கு வர்றதுக்குள்ள உங்க வீட்டம்மா எத்தனை முறை போன் பண்ணிச்சு தெரியுமா? எங்க தயவு செய்து வந்துருக்கு, கட்டாயம் என் மானம் போயிடும். சும்மா சொல்லு இல்லையா? சொல்லுங்களேன். அப்போ கர்த்தர் தரிசனமான இடத்துக்கு முழு குடும்பம் வர வேண்டாமா? இங்க இருக்கிற எத்தனை சகோதரிங்க வீட்டுல இருக்கிற ஆளை கூட்டு வரல நீங்க? இதெல்லாம் வெற்றி அவங்களுக்கு. சொல்லுங்க, அதான் வெற்றி. இப்ப நான் சாயங்காலம் ஜெபம் பண்றேன் எங்க வீட்டம்மாவுக்கு. எங்கம்மா இருக்குன்னா சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேங்க அப்படின்றது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதத்தை தேடுறதும் வீட்டுல இருக்கிறது கவுக்கிறதுமா தான் எப்படி? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் முன்னாடியில் இருக்கிறார். இந்த யாக்கோபு இஸ்ரவேல்னு பேர் வாங்கினது எப்படி? சொல்லுங்க, படிக்கலாமா? வாங்க, இந்த மைக் இருக்கு. இவர் யாக்கோபு சின்ன வயசுல இருந்து ஏமாத்த பழகினவர். சின்ன வயசுலயே ஒரு டம்ளர் கஞ்சி கொடுத்து அண்ணனை ஏமாத்துறாரு. சின்ன வயசுலயே ஒரு டம்ளர் கஞ்சி கொடுத்து அண்ணனை ஏமாத்துறாரு. கொஞ்சம் ஆன உடனே மாமனார் வீட்டுக்கு போனா மாமனாரையே ஏமாத்தி சொல்லுங்க பொண்ணு கட்டுற. அவங்க அப்பா ஈசாக்கு கிட்ட போய் குரலை மாத்தியே ஏமாத்துறாரு. நீ யாரு கிட்டவா பார்க்கலாம்னா மேக்கப் எல்லாம் போட்டு ஏமாத்துறாரு. அப்ப குரலை மாத்துறாரு, மேக்கப் போடுறாரு, அண்ணனை ஏமாத்துறாரு, மாமனாரை ஏமாத்துறாரு. கொஞ்ச நாள் ஆனா ஆட்டையே ஏமாத்துறாரு. அவன் சொல்றான், மாமனாரு இந்த புள்ளி புள்ளி ஆடெல்லாம் என்று வெறுமையாகிற ஆடெல்லாம் உண்டுன்னு ஒண்ணு புள்ளி புள்ளி ஆடா என்ன பண்ணலான்னு ஆளு சொல்லுங்க அங்கேயே ஆட்டை மேய்க்கிறான். மரத்தெல்லாம் பட்டை பட்டையா உரிச்சு வைக்கிறான். அங்கேயே ஆடு மேய்ச்சதுனால பொலியிற ஆடெல்லாம் புள்ளி புள்ளியா பிறக்குது. இது விஞ்ஞானிகளுக்கு கூட தெரியாது. இவருக்கு குடும்பம் ஆயிப்போச்சு, பிள்ளைங்க ஆயிப்போச்சு. இப்போ சொந்த ஊருக்கு போய் தான் ஆகணும். எத்தனை பேருக்கு புரியுது? சொல்லுங்களேன். சொந்த ஊருக்கு போய் தான். எங்க இருக்கிற சகோதரிகள்லாம் ரொம்ப நாள் அப்பா அம்மா வீட்டுல நல்லாதான் இருப்பீங்க. அப்புறம் கல்யாணம் ஆனோன்னு அவர் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். இப்ப சொந்த ஊருக்கு வராது. வந்தா வழியில செய்தி வருது, 400 பேரோட ஏசா வெட்டுறது காத்துட்டு இருக்கேன். பயமாயிடுச்சு. என்னடா அது 21 வருஷம் ஒரு கஷ்டம் தெரியாம இருக்கணும். இப்ப உள்ளூர்ல போனா ஏசா 400 பேரோட வந்து என்ன வெட்டுவானா? இப்ப எப்படியாவது என் உயிரையும் காப்பாற்றணும், என் மனைவியும் காப்பாற்றணும், என் பிள்ளைகளையும் காப்பாற்றணும். தனியா உட்கார்ந்து இருக்காரு யாப்போக்கு ஆத்தங்கரையில். இப்போ பொழுது போச்சு. ஆண்டவர்கிட்ட போராட ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரை என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன் பேர் என்ன? யாக்கோபுன்னா ஊருக்கே தெரியும். நீ ஏமாத்துறவன். நம்ப மாட்டேன். மனசாட்சி இல்லாத ஆளு. ஒரு டம்ளர் கஞ்சை கொடுத்து அண்ணனை ஏமாத்தின ஆளு, குரலை மாத்தி அப்பனை ஏமாத்தின ஆளு. அது எப்படி குரலை எப்படி மாத்தினேன்? எப்படி மேக்கப் போட்டு ஏமாத்தினேன்? எங்க அம்மா நிறைய மேக்கப் போடும் போது எங்க அம்மா ரொம்ப ஓவரா போடுவாங்க, அவங்களுக்கு கேளுங்கன்னு சொல்றாங்க. என்ன சொல்ல வர்றாரு? எங்க அம்மாவுக்கு மேக்கப் நல்லா போட தெரியும் சொல்றாங்க. அது சரி, ஏண்டா ஒண்ணு கட்டுறதே பெரிய விஷயமா இருக்கு, ரெண்டை எப்படி நீ ஆட்டை போட்ட? சரி, இங்க வா யாக்கோபு. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, நீ ஆட்டையே எப்படி ஏமாத்தின?
நான் 7 வருஷம் தான் வேலை பார்த்துட்டு என் மாமா 14 வருஷம் வேலை பார்த்துட்டு அது வேற தொழில் விஷயம். நீ ஆட்டை ஏமாத்துவ நாட்டே ஏமாத்துவ விடு, உன் சவகாசம் எனக்கு வேண்டாம். என்னைக்கு யாக்கோபு இப்படி தேவனோட போராடுறாரோ நீ என் கூடவே போராட பழகிட்ட. இனிமேல் உன் பேர் யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல். நமக்கு யாரோட மாம்சத்தோடவே போராட முடியுமா? நம்ம மாம்சம் என்ன தெரியுமா? நம்ம சொந்தக்காரங்க, அவங்களோட போராடி இருக்க முடியுமா? நம்ம போராட முடியாது. நம்ம ரத்தத்தோட போராட முடியுமா? நம்ம ரத்தம் என்ன தெரியுமா சொல்லும்? சர்ச்சுக்கு போனோமா, அவ்வளவு தூரம் போனோமா, 2 பஸ் புடிச்சு போனோமா. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? அப்படி போய் என்னதான் கண்ட? இந்த ரத்தம், இந்த மாம்சத்தோட ரத்தத்தோட போராட கிடையாது. என்னை படைச்சவரோட நான் போராட போறேன். சொல்லுங்களேன். இப்ப நான் ரகசியம் சொல்றேன். இந்த யாக்கோபு 12 பிள்ளைகளும் கல்யாணம் பண்ண, அவனுக்கு மொத்தம் 70 பேர பிள்ளைங்க. நான் அதை விட என்ன சொல்றேன்னா, நல்ல முதிர் வயசுல யாக்கோபு செத்து போறாரு. செத்து போனா 70 நாள் துக்கம் கொண்டாடுறாங்களா ஜனங்க. யாராவது ஒரு ஆள் செத்து போனா 70 நாள் துக்கம் கொண்டாடுவாங்க. அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு, அவன் என் கூட போராடுறதுனால இவன் செத்து போனா எவ்வளவு பேர் துக்கம் கொண்டாடுறாங்கப்பா. அப்படியே படிச்சுட்டு வந்தேன். மோசே செத்து போனா 40 நாள் துக்கம் கொண்டாடுறாங்க. அப்போ மோசே ஊழியக்காரனை விட விசுவாசி பெரிய ஆளாங்க. ஆமான்றாரு. நீ வேலைக்காரன்டா, அதுதான்டா என் பண்ண. இப்ப புரியுதா? நாங்க ஏன் உங்களுக்காக ஜெபம் பண்றோம் சொல்லுங்க. நீ வேலைக்காரன், அது என் பண்ண மாளிகை. சொல்லுங்க, அதுதான்டா என் மனவாட்டி. நீ வேலைக்காரன், அவங்களை ஜோடிக்கணும், அழகுபடுத்தணும், அவங்க ஆயத்தப்படுத்தணும், அதுக்குத்தானே உன்னை வச்சிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அந்த விவசாயி செத்து போனோம், 70 வருஷம் துக்கம் கொண்டாடுறாங்க. விசுவாசிகளே, நீங்க எல்லாம் சாதாரணமானவங்க கிடையாது. சொல்லுங்க, நாங்க வாங்குற உதவியெல்லாம் நீங்க வாங்குறது கிடையாது. அதுக்கு சொல்லு, புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்க தேவனுடைய பண்ண இங்க வந்தா எருசலேம் குமாருக்கு அவரோட நீங்க போய் சேர்ற நாங்க சீயோன் குமார். கர்த்தர் உனக்கு ஆக்கின வந்தா எல்லாரும் வேடிக்கை பார்ப்பான், கர்த்தர் பார்க்க மாட்டார். ஐயோ என் குமார்த்திக்கா, என்ன நம்புற பிள்ளைக்கா, என் பிள்ளைக்கா இந்த கஷ்டம் துடிப்பாரு. நான் உண்மையை சொல்ல பெரியமானவர்களே, என்ன கொஞ்சம் பேர் குறை சொல்லி அவன் ஊரையே ஏமாத்துவான், ஊரையே ஏமாத்தி உலையில போடுவான் அப்படின்னு என் விசுவாசி ஒருத்தர் சொல்ல, இப்படி சொல்லித்தானே நான் அழுதுட்டு இருக்கேன். என் விசுவாசி ஒருத்தர் அவன் ஊரையே சொல்லுங்க ஏமாத்தி உலையில போடுவான். என்னன்னா அவன் துபாயில இருந்து எனக்கு பணம் அனுப்பினான், அதை நான் திருப்பி கொடுக்க முடியல. அது சொல்றான், அவன் பணத்தை கொடுக்க வழி இல்ல, ஊரை ஏமாத்துறேன். அப்புறம் நான் சொன்னேன், ஆண்டவரே சொல்றான். ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை ஏதாவது சொன்னேன் சொல்லுங்க, நான் உன்னை ஏதாவது சொன்னான்னு கேட்டேன். அவன் சொல்றதை பத்தி கவலைப்படாத, அவனதான் கொஞ்ச நாள் அதை கொடுத்துட்டேன். என்னை பார்த்தா ஒளியிறான், என்னை பார்த்தா ஒளியிறான். சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஆண்டவர் பார்த்துட்டு இருப்பாரா? சொல்லுங்க. மற்றவங்க எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா கர்த்தர் உன்னை பார்த்து என் புள்ள என்கிட்ட வந்து கஷ்டப்படலாமா? சீயோன் குமாரத்தி எருசலேம் குமாரத்தி கம்பீ இதோ ராஜா என் மோட்டார் சைக்கிள் ஒருத்தன் பிடிக்கிட்டு போயிட்டான். 7000 ரூபாய் இல்லை என்கிட்ட. சபை இருக்குது, 150 பேர் இருக்கிறாங்க.
மோட்டார் சைக்கிள் போயிட்டா 150 பேர்ல ஒருத்தர் கூட வந்து கேட்கலீங்க, ஐயா என்ன நடந்து போறீங்க, மோட்டார் சைக்கிள் என்னாச்சுன்னு. அன்னைக்கு தாங்க நான் அழுதேன். என்கிட்ட 350 பேர் இருக்கிறாங்க, மோட்டார் சைக்கிள ஒருத்தன் பிடிக்கிட்டு போறான், ஒருத்தர் கூட வந்து கேட்கலையே. எங்க வீட்டை டீ கொண்டு வந்தாங்க, நான் அழுறத பார்த்துட்டு ஏங்க அழுறீங்க. நான் சொன்னேன், நம்ம சபையில 150 பேர் இருக்கிறாங்கம்மா, ஒருத்தர் கூட வந்து கேட்க மாட்டேன். சொல்லுங்க, யாரு உங்களுக்கு கஷ்டம் வந்து அழுவாங்க? நேரம் எங்க அண்ணன் கிட்ட போனேன். எங்க அண்ணன் ஒரு கம்பெனில வேலை செய்யறான். அண்ணா ஒரு 10,000 ரூபாய் எனக்கு வேணும்னா அப்படின்னு ரூமுக்குள்ள போயிட்டான். 1.5 மணி நேரமா வெளியே வரல. எங்க அண்ணியை கூப்பிட்டு, அண்ணி 10,000 ரூபாய் எவ்வளவு நேரமா எழுதுவாங்கன்னு கேட்டேன். எங்க அண்ணி சொன்னாங்க, அவருக்கு மேல கோபமா இருக்கிறார், கூப்பிடுங்க அவரு. அந்த சேர் போட்டு சொல்றாரு, எதுக்கு உனக்கு கடை? நாங்கெல்லாம் மானமா ரோஷமா வாழல, எதுக்கு நீ கடை? இல்லைன்னா மோட்டார் சைக்கிளை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. ஏன் நடந்து போய் உள்ளே செய்யக்கூடாதா? மோட்டார் சைக்கிள் கேட்குறாங்க. எனக்கு கோபம் வந்துச்சு. அவனை பார்த்து நீ அண்ணன் நாடான்னு கேட்ட. அண்ணன் நாடான்னு ஒண்ணு அவனுக்கு கோபம் வந்துச்சு. யார போய் வாடா போறான்னு? நீ கடவுளுடைய பிள்ளை, என்ன வாடா போடான்னு சொல்லாம உடனே கையை பிடிச்ச, அண்ணா மன்னிச்சுடு, கோவப்பட்டுட்டேன்னு சொல்லி போய் கடற்கரையில, அவங்க வீட்டு பக்கத்துல கடற்கரையில போய் ஜெபம் பண்றேன். என்னதான் சொந்த ஏது அன்பு என்று ஒன்றுமில்ல, என்னதான் வந்தது இது பாசம் என்று எது சொல்ல, என்னதான் வந்தீரு தேவ அன்பு என்றும் இல்லை, என்னதான் ஜெபங்களில் வெற்றியத்தான் காணவில்லை, என்ன கண்ணோக்கும் தேவதேவி மௌனமா, இந்த விசுவாசம் உலகை இன்னும் வெல்லுமா. அழுகிறேன், கடவுள் மேல யாரோ நடந்து வர்ற மாதிரி இருந்தது, எனக்கு தெரியல. அப்ப ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, கடல் மேல நடந்து வரவும் எனக்கு தெரியும், கடல் மேல உன்னை நடக்க வைக்கவும் தெரியும். நான் சொல்லி கட்டணும்னு சொல்லி, உனக்கு பிரச்சனைன்னா நான் கடல் மேல நடந்து வருவேன், கடல் மேல நடக்க வைப்பேன். தேவைப்பட்டா கடலை கூட நான் ரோடு ஆக்கி கொண்டாங்க, தேவைப்பட்டா கடலை கூட ரோடு ஆக்கினேன். நீ அழாத, உங்க அண்ணன் உன்னை தேடி வருவான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. நான் வீட்டுக்கு வந்துட்டேன், எங்க அண்ணன் கிட்ட கோச்சிட்டு தான் வந்தேன். வந்தவுடனே ஒரு போஸ்ட் கார்டு வருது, அன்புள்ள தம்பி வெஸ்லி அறிவது, நானும் அண்ணியும் உன்னை பார்க்க வருகிறோம். 15 நாள் கூட ஆகல. வந்தா எங்க வீட்டுல பைய வச்சான் எங்க அண்ணன், ஒரு டீ குடிச்சு கப்ப வச்சுட்டு அவன் பைய திறந்து ஒரு கட்டு ரூபாய் கொடுத்தான். 30,000 ரூபாய் இருக்கு வெஸ்லி. அன்னைக்கு நான் ஒண்ணுமே கொடுக்காம அனுப்பிட்டேன். கத்தர் என்ன தண்டிச்சுட்டா இருக்கும், என் மேல போயிடுச்சு பண்றான், என் மேல போயிடுச்சு. அதான் அழாத அழாத, ஏன்னா வேலையை போச்சுருந்தேன், உனக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சு. இப்ப 30,000 ரூபாய் இல்ல, நான் ரிட்டையர்டு, அந்த பணம் எல்லாம் நிறைய என் கையில் இருக்கு, இன்னும் எவ்வளவு வேணும்னு கேட்டேன். 15 நாள் கூட ஆகல, நான் சோகம் வந்தேன். சொல்லுங்க, நீங்க கவலைப்பட்டாலோ சொல்லுங்க, அழுதாலோ உலகத்துல யாரு அழுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமா, கர்த்தர் உன் ஆக்கிரைகளை அகற்றி உன் சத்துக்களை விலக்கி சுகவாழ்வு தருகிறவர். எழுந்து நின்று நாம ஜெபம் பண்ணுவோம். சீயோன் குமாரத்தில் கம்பீரித்து பாடு, அவங்க சாப்பிட்டு நிம்மதியா தூங்குவாங்கன்னு 3 முறை இருக்கு. இவங்க என்ன நம்புறதுனால அவங்க சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குவாங்கன்னு 3 முறை படிக்கிறது. சொல்லுங்க, வீட்டுக்கு போன உடனே சாப்பிட்டு நிம்மதியா தூங்கணும்னா கர்த்தரை பாடணும், ஜெபிக்கணும்,
அடுத்த கர்த்தர் நாள் வரும்போது ஓடி வந்துடும். இதுக்கு மேல ஆண்டவர் எதிர்கொண்டு வந்து பொற்கரத்தை வச்சு ஆசீர்வதிக்கிறதுக்கு வேற வழி பக்க வழியெல்லாம் கிடையாது. ரெண்டு கை வைத்து ஜெபம் பண்ணலாமா? இஸ்ரவேல் ராஜா ரெண்டு கையும் உயர்த்தலாம்னா அந்த ரெண்டு பேரும் அப்பாடா அடே அப்பா நாங்க உங்களை விட்டுருவோம்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க தானே பெரிய சொத்து. ஆமா, நீங்க தானே பெரிய சொத்து. வந்துருங்க ஆண்டவர். வலது கையில தீர்க்க ஆயுசம், இடது கையில செல்வத்தை கொடுங்கள். எங்களுக்கு கனத்தை நாங்க வேலை செய்யறதுனால எங்களுக்கு கனத்தை கொடுங்க. படிக்கிற படிக்க பிளஸ் 2 படிக்கிறவங்க, கல்லூரி போறவங்க, அல்லது படிப்பெல்லாம் முடிச்சு கல்யாணத்துக்கு காத்து இருக்கிறவங்க, அல்ல கல்யாணம் ஆகி பிள்ளைகளுக்கு காத்து இருக்கிறவங்க, ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க, ஒரு கடன் வேணும்னு சொல்றவங்க, எல்லா கையிலும் இப்ப வர்றதுக்கு தந்து அவங்க வாழ்க்கையை நிம்மதி செய்யணும். நிம்மதியா போக்குறோம், நிம்மதியா போகணும். அந்த சரிக்கு சரியா நம்ம நடுவுல வந்திருக்கேன். இஸ்ரவேலை ஆளக்கூடிய ராஜாவாக எல்லாரும் சொல்லுவா. இஸ்ரவேலின் ராஜாவாக நேற்று மீண்டும் மாறாத தேவனே, இந்த நாள்ல நம்ம மத்தியில வந்த அந்த ஐயாவை ஆசீர்வதிக்கணும்னு யாருக்காவது ஆசை இருக்கா? அவருக்கு இன்னும் தீர்க்காச என்ன இருக்கா? அவருக்கு கொடுத்த துணையாரு 40 நாளும் நாளை படியே சபைக்கு போற அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா எவ்வளவு நல்ல தேவை. இந்த வாங்கி சொன்னா நீங்க மாறி
அப்படிப்பட்ட கூப்பிட்டு சீக்கிரமா நம்ம மத்தியில வரப்போறாங்க. அவருக்கு ஆழ வயது போல கல்விக்கு சமானமாய் மாணவர்கள் போன ஓடிட்டே இருந்தார். இலைப்படைய மாட்டார், சோர்வடைய மாட்டார். அவர் கத்தருக்கு காத்திருக்கனால புதிய பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். எல்லா ஒரு நிமிஷம் கையிலே எங்க அல்லாத தீர்க்காயுசுனால் நிரப்பலாமா சொல்றார், தம்பி நான் வாயா பயன்படுறேன், நீங்க காலா பயன்பட்டு எனக்கு கொண்டு போய் பிளைட்ல ஏற்றாதான் பிரவேசம் பண்ண முடியும். அப்பா கையா பயன்படுறார், புத்தகங்கள் இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்தாலும் முடிக்கிறார். இன்னைக்கு ஐயா இங்க வரணும்னா அதற்கு வாகனத்தை ஓட்டி வருவதற்கு ஒரு வாகனம் ஓட்டுநர் தேவை. அந்த நாட்கள்ல நம்முடைய ஊழியத்திற்கு மத்தியில ஐயாவுக்காக ஊழியம் செய்ய முடியாத அன்பு ஊழியம் தேவை. அவர் குறிச்ச மனைவி பிள்ளைகள் தேவன் ஆசீர்வதிக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதரனாக கொடுத்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. மனித வாழ்க்கையில சுகமடைஞ்சவங்க ஆரம்பித்தவங்க வீட்டார சகோதரப்பா இந்த மடத்திலே இந்த கிராமத்திலே இந்த சபைக்கு நீங்க நாம கேட்க ஆசீர்வாதம் இந்த நாட்கள்ல வந்து ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சத்ராக்காக, லாசருஸ்காக, எருபாக்காக, மோகன் பாஸ்டருக்காக, பாஸ்டருக்காக, குமாரிக்காக, அநேக கண்ணாடி பாஸ்டர் பாஸ்டருக்காக, அதே போல ஜெயபாலுக்காக, பல ஊழியர்கள் திருவள்ளுவருக்கு வந்த பூபாலனுக்காக, எதிர்வரத்திற்கு வந்த பிரபுதாசுக்காக, அநேக ஊழியர்களை கத்தருக்கு போட்டிருந்தார். எல்லாரும் உங்களை எல்லாரும் கொண்டு வந்தார். உங்களை புதுப்பித்து இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், எல்லையை பெரிதாக்குகிறார், கையில் பிரயாசம் ஆரம்பிக்கிறார், செயல் நேரத்தில் ஆரம்பிக்கிறார், ஆரம்பிக்கிறார், உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் ஆரம்பிக்கிறார். அதனாலே உங்களுக்கு நன்றி தேவன் ஆசீர்வதிக்கிறார். எவைகளெல்லாம் சிந்தித்து குறைகளெல்லாம் நிறைவாக்கி இந்த நிமிட வரையும் காரியங்களை வாக்கு கர்த்தர் நம் மத்தியில் கிடந்து வைத்து அவர் முதலாவது தெரிந்து கொண்டதனால்தான் காரியங்களாம் செய்ய முடியும். அவர் கொடுத்த திட்டத்தை தான் 6 மாதங்களா தெரிவிச்சோம். இந்த நாட்கள் இந்த 3 நாள் கொடுத்தைய சிறப்பாக நடத்தி தந்தார். அந்த ஆண்டவருக்கு பெயரோடு சிறந்த கரணத்தை இந்த 3 நாட்களும் பசியார ஆகாரத்தை தயாரித்து கொடுத்த அன்பு குடும்பத்தினர், குழுவினர், தேவசபை குடும்பத்தினருக்காக வாய் திறந்த நன்றி சொல்லுவோமா?
எனக்காக உழைத்த ஒருத்தரை ஒரு சின்ன குழந்தை தாயினர் எல்லாரும் ஆசீர்வதிப்பார். நாட்களுக்கு கொடுத்த ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கலையா புட்ஸ்டாலை கொண்டு வந்து கொடுத்து சோதனைகள் பாட்டும் வாங்க. அதற்காக இந்த சகோதரர் மூலமாய் தன்னுடைய காரியங்களை எல்லாம் ஒதுக்கி வேலை செலுத்தி அதோட ஸ்டால் மூன்றாவது நாள் பண்டிகை கடைசி நாள்ல கடைசி துணிகள்ல அப்பா வந்து போறது நல்லது சிவகாசிப்படையிலிருந்து அவங்க குடும்பங்கள் பிரயாணப்பட்டு போயிருக்கிறாங்க. அவங்களே இங்க ஆசீர்வதி அப்பா வந்து எல்லா ஊருக்காரர்களும் வந்து எல்லா விசுவாசங்களையும் ஆசீர்வதிப்பா. அப்பா வந்து ஐயாவை ஆசீர்வதிக்கிறோம், உடன் வந்த தேவசங்களை ஆசீர்வதிக்கிறோம். நாலு உலகத்தில் அவரை பார்க்கிறோம். இந்த 3 நாட்கள் இயற்கை செயற்கைகளுக்கு சாதமாக்கிட்டீங்க. எதை பார்த்தாலும் படம் சொல்றாங்க. எந்த மழையை இந்த கூட்டங்களை தடப்படுது, எந்த மழையை மேற்கொள்ளும் மதிய ஜனங்கள்லாம் விழுந்து சேர்ந்தெடுத்து மழையை கொடுத்தீங்க, ஒரு குளிர்ச்சியை கொடுத்தீங்க. கூட்டம் முடியறதுக்கு முன்னாடியே வெளிச்சத்தையும் வெளியே கொடுத்தீங்க. இது எவ்வளவு நல்ல தெய்வம். போக ஐயாவையும் பாதுகாத்து பத்திரமாக வீடு செல மீண்டும் நான் பத்தியில வந்தேன். தெய்வீக வெற்றி கொண்ட அபிஷேகத்தை காத்துக் கொள்ள பாடிக்கிட்டே போகிறாங்க, சொல்லிக்கிட்டே போகிறாங்க. பெரிய காரணம் சொல்வதற்கான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே செய்த அனைவருக்கும் இரக்கமும் சமாதானமும் இப்போது எப்போது உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.